வணக்கம். நான் உங்கள் பட்டிமன்ற பேச்சாளர் மேரி செல்வராஜ். நான் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்குடி தாலுகா திருமணஞ்சேரி போஸ்ட் பட்டத்திக்காடு ஊராட்சி மேல சவேரியார்பட்டினம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கேன். நான் இருக்கிறது இன்டீரியர் பிளேஸ், நான் இருக்கிறது கிராமம் தான். இங்க எல்லாருக்கும் பொங்கல் தொகுப்பு பரிசு வழங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இப்ப பொங்கல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு டோக்கன் ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த டோக்கனே ஆளும் கட்சியான டிஎம்கே கட்சி சார்பா ஒரு சில நபர்கள் எங்க ஊருக்குள்ள வச்சு கொடுத்தாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இந்த டோக்கன் யார் கொடுக்கணும்? அங்காடியில ஒர்க் பண்ற அந்த அதிகாரி கொடுக்கணும். இல்ல அதுக்குன்னு தனியா முன்னாடியெல்லாம் ஆட்கள் நியமிச்சு அப்படி கொடுத்தாங்க. இது டிஎம்கே நபர் கொடுத்தாங்க. இந்த சமயம் வந்து டிஎம்கே நபர் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து எங்களுடைய ரேஷன் கடையில அங்காடியில பொருட்கள் வழங்குறதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, என்னோட பொண்ணு போய் பொருள் வாங்குறதுக்கு வரிசையில் நின்னா அதுலயுமே வந்து நிறைய இடர்பாடுகள். என்ன இடர்பாடுகள்னா, அவங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களையா முன்னாடி பின்னாடி நிக்கிறவங்களை கூப்பிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. என் பொண்ணை கூட்டிட்டு ஒரு பர்சனல் ஒர்க்கா நாங்க பேங்க் போயிட்டோம். இப்போ ரிட்டர்ன் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 4 மணி இருக்கும். 4 மணிக்கு பொண்ணை வந்து நான் சொல்றேன். போய் வாங்க போறா. பொங்கலுக்கு என்ன, 1 கிலோ அரிசி, 1 கிலோ ஜீனி, 1 கிலோ வெல்லம், 1 கிலோவாமா வெல்லம் இல்லையா, 1 கிலோ ஜீனி, 1 கிலோ அரிசி, ஒரு கரும்பு, வேட்டி சீல 3000 ரூபாய் பணம் கொடுக்கணும். இப்போ எல்லாருக்கும் எல்லாபடியும் கணக்கெடுத்து தானே கொடுத்துருப்பாங்க. இங்க எங்களுக்கு கிடைச்சது 1 கிலோ அரிசியும் 1 கிலோ ஜீனி 3000 ரூபாய் பணம் கிடைச்சது. வேட்டி சீல கிடைக்கல, கரும்பு கிடைக்கல. எங்க வீட்டுல சின்ன பசங்க இருக்காங்க. நான் போய் கேட்டேன், நீங்க வந்து எல்லாருக்கும் கணக்கு பிரகாரம் தான் கொடுத்துருப்பீங்க, கணக்கு பண்ணி தான் வந்து உங்களுக்கு கரும்புலோடு வந்திருக்கும். அப்ப எங்க குடும்பத்துக்கான கரும்பு எங்க அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கு இல்ல கரும்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சொன்னதோட மறுபடியும் உள்ள போயிட்டு, ஏன் சார் எங்க கணக்கை கொடுக்காம தான் நீங்க வந்து பண்ணீங்களா, அப்புறம் எப்படி 3000 ரூபாய் பணம் கொடுத்தீங்க? நான் வேட்டி சீலையை மறந்துட்டேன். வேட்டி சீலை கொடுத்து வாங்கிட்டான்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன். வேட்டி சீலையும் வரல. அப்போ இப்படி இருக்க பட்சத்துல நான் அந்த ஒத்த கரும்பு கேட்டதுக்கு திருமணஞ்சேரியில வேலை பார்க்குற அந்த அங்காடியோட அம்மா, நீங்க அதாவது சிஎம் வந்து எங்களுக்கு 80% தான் ஒதுக்கியிருக்காரு, நீங்க போய் சிஎம் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணிட்டாங்க. தேவையில்லாத வாக்குவாதம்னா ஒருத்தருக்கு வந்து எல்லா பயனும் போறது, ஒருத்தருக்கு பயனே இல்லை. நான் என்ன கேக்குறேன், இந்த அரசு கிட்ட, ஆளுங்கட்சி அரசு டிஎம்கே அரசு, நீங்க உங்களுடைய சொந்த பணத்திலயா 3000 ரூபாய் பணத்தை நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க? உங்களுடைய சொந்த உழைப்பை வச்சா கொடுக்குறீங்க. எங்க கிட்ட வாங்கின வரி பணத்தை தானே நீங்க இன்னைக்கு எங்களுக்கு 3000 ரூபாய் பரிசா கொடுக்குறீங்க. அப்ப எங்க கிட்ட வாங்கின வரி பணத்துல தானே நீங்க கரும்பு வாங்கியிருப்பீங்க, அதுல தானே வேட்டி சில நெய்தல் வாங்கியிருப்பீங்க, அதுல தானே சீனி அரிசி எல்லாத்தையுமே கொள்முதல் பண்ணிருப்பீங்க. அப்ப ஏன் எங்களுக்கு வரல? இது டிஎம்கேவோட, இது அதாவது திமுக ஆளுங்கட்சியோட அரசாட்சியா? அரசு அதான் அரசு அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்க அவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு பதவியில இருக்கவங்க என்ன வேணாலும் பேசலாம். அடித்தட்டு மக்கள் நாங்க வாங்கிட்டு போகணுமா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்களுடைய வரி பணத்தை வாங்கி எங்களுக்கே ஒரு பொருள் இல்லைன்னா அப்புறம் ஏன் அந்த பொருளை கொடுக்குறீங்க? எல்லாருக்கும் சம உரிமையா பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. ஏன் நீங்க ஓட்டு வாங்குறதுக்காக எங்களுடைய வரி பணத்தை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு அதையுமே ஒரு சிலருக்கு எல்லா பொருளையும் கொடுத்துட்டு ஒரு சிலருக்கு பொருளே கிடைக்காத அளவுக்கு ஏன் பண்றீங்க? என்ன அரசாங்கம் நடக்குது இது? தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், மக்களை இப்படி ஏமாத்தாதீங்க. முதல்ல உங்களுக்கு நீங்க வச்சிருக்க அரசு பணியில அமர்த்திருக்க அவங்கள வந்து மக்கள்கிட்ட மரியாதை கொடுத்து பேச சொல்லுங்க. உங்களை தயவு செய்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சிஎம் ஐயா.